எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பிருத்விராஜ். நான் 2 இயர்ஸாக மோட்டோ விளாக் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆக்சுவலாக அரௌண்ட் தமிழ்நாடு ரைட் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கவர் பண்ணாத பிளேசஸ்லாம் வந்து கவர் பண்ணலான்னு இந்த ரைடை நான் இனிஷியலாக பிளான் பண்ணேன். இதுதான் என்னோடய சொந்த ஊர், பேரணி வில்லேஜ், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ நான் விழுப்புரத்துலேருந்து தேனிக்கு ரீச் ஆகணும். விழுப்புரத்துலேருந்து தேனி வந்து 360 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி. ஸோ கம்ஃபர்டபுளாக ஒரு 6.5 to 7 ஹவர்ஸில் ரீச் பண்ணலான்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ஸில் டைமிங்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ என்கிட்ட எக்ஸ்பல்ஸ் இருந்ததால் எனக்கு வந்து ரைடு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஹீரோ எக்ஸ்பல்ஸ் நான் வாங்கினதுக்கப்புறம் என்னோடய பைக் வாங்கி ஓட்டி பார்த்துட்டு வாங்கலாமான்னு டிசைட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் வந்து எக்ஸ்பல்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 10,000+ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, இருந்தாலும் நான் சில அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை உங்ககிட்ட இப்போது டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பல்ஸ் ஹீரோ மோட்டோகாப் ஓட ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இன்ஜின் சிசி வந்து 200. ஸோ ஹைவே மைலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் 40 கிடைக்குது. சிட்டி மைலேஜ் 35 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் வந்து இதோட ப்ரைஸிங் தான். 1.4 lakhஸில் உங்களுக்கு வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து இதோட டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து ஒரு சூப்பராக இருக்கிறதால உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ்லாம் அவாய்ட் ஆகுது. அப்புறம் ஆஃப் ரோட்ஸ், ஆன் ரோட்ஸ் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் பைக்கை வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம். எக்ஸ்பல்ஸோட மெயின் டிஸ்அட்வான்டேஜாக அதோட ஹைவே ஸ்பீடை வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஹைவே ஸ்பீடு வந்து நீங்கள் 80 to 90 ஈஸியாக டச் பண்ணலாம். ஸோ 90 to 100 வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான ஸ்ட்ரெச்சில் தான் நீங்கள் ஈஸியாக அதை டச் பண்ண முடியும். ஸோ 100க்கு மேலெலாம் நீங்கள் இந்த பைக்கை வச்சுட்டு போக முடியாது, அது அன்சேஃப் கூட நம்ம ரோட்ஸ்க்கு. ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது பைக்கோட அட்வான்டேஜ்னு தான் சொல்லுவேன். அது உங்களை வந்து சேஃப்டியாக வச்சுக்குது. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா இதோட சீட்டிங் வந்து சீட்டிங் குவாலிட்டி ரொம்ப புவராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹெட்லைட் வந்து கரெக்டாக டிசைன் பண்ணாமல் இருக்குது. ஸோ ஹெட்லைட்டையும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம ஆக்சுவலாக மாடிஃபை பண்ணிக்கலாம். சீட்ஸும் ஹெட்லைட்ஸு அதுக்கப்புறம் இல்லைனா அடிஷ்னலாக ஃபாக் லேம்ப்ஸு இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் நமக்கு பைக் வந்து இன்னும் பெட்டர் ஆக்கலாம். லாஸ்ட் 4 இயர்ஸாக நான் கர்நாடகாவில் ஸ்டே பண்ணியிருந்தேன் என்னோடய பிஹெச்டி பண்ணுறதுக்காக. ஸோ நான் இப்போ ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ் வந்து மேங்களூர் வந்து கேரளா கர்நாடகாவுக்கு வெஸ்ட் கோஸ்ட் பார்டரில் இருக்குது. ஸோ நான் ஆல்மோஸ்ட் கேரளா, கர்நாடகா, அப்புறம் ராஜஸ்தான் இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளேசஸ் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம்.
நான் பி மெக்கானிக்கல் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓஎம்ஆர் சென்னையில் படித்தேன். ஸோ அங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போயும் ரொம்ப எல்லாருமே டச்சில் இருக்கோம். ஸோ அதனால் என் ஃப்ரெண்டு அரவிந்தன் சொல்லிட்டு அவனுக்கு தேனியில் ரிசப்ஷன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தான். ஸோ ஃபஸ்ட் அந்த என்கேஜ்மெண்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைடை ஸ்டார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். முட்டி போட்டு